ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் டிவன் யூனிவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். லாஸ்ட் வீக்கு ஸ்கூலாக லீவுன்றதால எங்கள் ஊர்லேருந்து அண்ணன் பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் கூப்பிட்டுட்டு நான் மெரினா பீச்சுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ மெரினாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்துட்டு ப்ளூ ஃப்ளாக் பீச்சை மாற்றிருக்காங்க ஒரு சைடு மட்டும். ஸோ அது மாற்றினது நான் மெரினாவுக்கு வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ மெரினாவில் ஒரு என்ட்ரன்ஸில் மட்டும் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கான ஒரு ஹட்லேயே வந்துட்டு என்ட்ரன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்தும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி சின்னதாக போட்டுட்டு அப்புறம் அந்த பாத் ஃபுல்லாகவே வந்துட்டு எதுவும் மரம் வந்து ஆர்னமெண்டல் மரம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சைடில் வந்து சின்ன கடைங்கள்லாமும் இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக போகணுன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ஹட்டில் வந்துட்டு ஒரு டூம் மாதிரியும் போட்டிருக்காங்க நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக குழந்தைங்கலாம் கூட்டின்னு வராங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய ரைட்ஸ் இருக்குது. இந்த பார்க்கில் இருக்கிற அந்த ரைடு மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. யூஸ்வலாக மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு பார்க்கில் இருக்க மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்காது. சில ரைட்ஸ் தான் இருக்கும். அதுவே நம்ம வந்து பே பண்ணி தான் அவங்கள விளையாட வச்சு கூட்டின்னு வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ரைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் சின்ன பசங்களுக்கு. பட் அவங்க எல்லாருமே அதுவே வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக என்கேஜ்டாக இருந்தாங்க. ஸோ அப்படியே பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட் வந்து கண்டினியூஸாக போட்டிருந்துச்சு. அப்புறம் சில ரைட்ஸும் இருந்தது. சில பசங்களாம் அங்கே போயிட்டு அந்த ரைட்ஸில் விளையாடும்போது அங்கே கார்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து விளையாட விடல. என்னென்னு போய் பார்த்தா அந்த ரைட்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஊனமுற்றவங்களுக்குலாம் வருவாங்க. அவங்க விளையாடுறதுக்கு இதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு மற்றவங்களாம் விளையாட அவங்க அலோவ் பண்ணல. ஈவன் சின்ன பசங்களாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் அந்த மேட்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளெலாம் நடந்து வர்றது இந்த சேண்டில் வந்து நடந்தது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அந்த மேட்லாம் போட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. அது வந்துட்டு அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளெலாம் அந்த நடந்து வந்து அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் பசங்களையும் அவங்க வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா குப்பையும் வந்துட்டு நிறைய பேர் போடலை. இன்கேஸ் நம்மள மாதிரி போகிறவங்க போட்டிருந்தாலும் அப்பப்போ அதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்க. அதை வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதான் நான் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ரைட்ஸ்லாம் இருக்கிறத தாண்டி பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் எப்போயுமே நம்ம பீச்சில் வந்துட்டு இந்த மாதிரி பலூன் வந்து ஷூட் பண்ணுறது அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இருந்துச்சு. ஸோ அதுதான் பலூன் ஷூட் பண்ணணுன்னு பசங்க கேட்டாங்க. அதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே ஸ்டால்லாம் இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் தண்ணிக்கிட்ட போகிறதே இல்லை. ஸோ இந்த மணலில் இந்த ரைட்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டின்னு வந்துடுவேன். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு 2-3 பேர் பெரியவங்க போயிருந்தால் பசங்களை வந்துட்டு பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போகிறது சேஃபாக இருக்கும். இல்லைனா தண்ணி பக்கம் போகாமல் இந்த மாதிரி ரைட்ஸும் ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஸோ நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் பீச்சுக்கு போனாலுமே தண்ணிக்கிட்ட போயிட்டு வரணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, பசங்கள்லாம் கூட இருக்கிறதால அவங்களுடைய சேஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதனால் நம்மளும் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அப்படின்னு பசங்களை அப்படியே இந்த ரைட்ஸும் ஸ்நாக்ஸ்கிட்டையும் டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம் எப்போவுமே. ஸோ இவங்களுக்கும் அந்த பீச்சுக்கிட்ட போகணுன்ற ஞாபகம் வந்து வராது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த ரைடெலாம் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா ரைடும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக 50 ருப்பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் வரும்போது 30 ருப்பீஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு எதை எடுத்தாலும் 50 ருப்பீஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் என்னை வந்துட்டு கேசரி அந்த மாதிரி செஞ்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அதுவும் காணும் பொங்கலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க பீச்சுக்கு. ஸோ வீட்டில் செஞ்சு ஏதாவது சாப்பாடோ ஸ்நாக்ஸோ கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், என்ன தான் வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும் அதை கூட கொண்டு வரக்கூடாதுன்னுட்டு இங்கே தான் வந்து வாங்கி தர கேட்குறாங்க. சரி சின்ன பசங்க விடுங்க, நம்மளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. நல்ல வேளை மழை வரல. அன்றைக்கி கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் பசங்களை கொஞ்சம் விளையாட வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே மண்ணில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பீச்சுக்கு வந்தாலுமே ஒரு விஷயந்தாங்க ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னா, முன்னாடிலாம், அதாவது நான் சின்னதாக இருக்கும்போது சொல்கிறேன், முன்னாடிலாம் வந்து பீச்சுக்கு வரும்போது அங்கங்கே குழி வந்து இது மாதிரி தோண்டி, ரொம்ப பெரிய குழி தோண்டி அதில் வந்து தண்ணி இருக்கும். அதை வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க.
அது அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க, தண்ணி கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து நம்ம வாங்குவோம் எல்லாரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தண்ணி விற்கும்போது எல்லோரும் அதை பார்த்து சிரித்தாங்க. தண்ணியை போய் விற்கிறாங்க பாரு, யார் வாங்குவான்ட்டு. பட் அப்படியே இன்னைக்கு பாருங்கள், எல்லார் வீட்லேயும் நம்ம காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வரும்னு நமக்கு தெரியல. ஸோ பசங்களை விளையாட்டு மணலில் அப்படியே நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். என்னதான் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம பீச்சில் அந்த மணலில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாலுமே ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஸோ நீங்களும் என் கூட ரிலாக்ஸாக எங்கள் பீச்சை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பீச்சுக்கு போனால் டைம் போகிறதே தெரியல. என்னதான் நம்ம தண்ணிக்கிட்ட போகலனாலும் அது எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. அப்படியே நாங்கள் டைம் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களை எங்கே கூட்டிகிட்டு போவீங்கன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.